அறிவியல் கண்ணோட்டத்தில் மிஹ்ராஜ். யா அல்லாஹ், எங்கள் ஈமானை உறுதிப்படுத்துவாயாக. உன் படைப்பின் மகத்துவத்தை அறிந்து உன்னை புகழ்ந்து போற்றும் பாக்கியத்தை தந்தருள்வாயாக. எங்கள் ஈமானை புதுப்பித்து தந்தருள்வாயாக. ஆமீன். அல்லாஹு தாலா இந்த மண்ணுலகில் இருந்து தனது இறுதி தூதர் முஹம்மது நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வானவர் ஜிப்ரீல் மூலம் தன்னை சந்திப்பதற்காக அழைத்து கொண்ட நிகழ்வே மிஹ்ராஜ் ஆகும். இந்த பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் எனப்படும் ரூஹு பயணித்ததா அல்லது ரூஹுடன் சேர்ந்த உடலும் பயணித்ததா? இந்த பயணத்திற்கான நேரத்திலும் பூமியில் கழிந்த நேரத்திலும் ஏற்பட்ட முரண்பாடு எவ்வாறு சாத்தியம்? அறிவியல் கண்ணோட்டத்தில் இந்த பயணத்தில் உள்ள நேர முரண்பாட்டிற்கு விளக்கம் உள்ளதா? இந்த கேள்விகளுக்கு விடை தெரிய ஆர்வம் இருந்தால் இந்த காணொளி பதிவு உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் தெளிவை தரும். இந்த பயணம் இஸ்ரா என்றும் மிஹ்ராஜ் என்றும் இரு கட்டமானது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா நகரில் இருக்கும் ஹரம் ஷரீபில் இருந்து ஜெருசலத்தில் உள்ள மஸ்ஜிதே அக்ஸா பயணித்தது முதல் கட்டமாகும். இந்த பயணம் இஸ்ரா என்று அழைக்கப்படுகிறது. அல்குரான் வசனம் 17:1 சுப்ஹானல்லதிய அஸ்ரா பி அப்தி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹாராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதிய பரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஐதினா இன்னஹு வஸ்ஸமீஉ அல் பஸீரு. அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். அவன் தன் அடியாரை பைத்துல் ஹராமிலிருந்து, காபத்துல்லாவிலிருந்து தொலைவில் இருக்கும் பைத்துல் முகத்தஸில் உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு ஓரிரவில் அழைத்துச் சென்றான். மஸ்ஜிதுல் அக்ஸாவின் சுற்றெல்லைகளை நாம் அபிவிருத்தி செய்திருக்கின்றோம். நம்முடைய அத்தாட்சிகளை அவருக்கு காண்பிப்பதற்காக அவ்வாறு அழைத்துச் சென்றோம். நிச்சயமாக அவன் யாவற்றையும் செவியுறுவோனாகவும் பார்ப்போனாகவும் இருக்கின்றான். இஸ்ரா குறித்த ஹதீஸ்களில் முஸ்லிம் 4379, நசஇ 1613, அஹ்மத் 12046 காணலாம். இரண்டாம் கட்டமான மிஹ்ராஜ் பயணம் என்பது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண் உலகில் இருந்து 7 வானங்களை தாண்டிய அர்ஷ் எனப்படும் அல்லாஹ்வின் மூலஸ்தானம் நோக்கிய பயணமாகும். இந்த பயணத்தை பற்றி அல்குரான் 53:13 முதல் 18 வரை வலகத் ராஹு நஸ்லத்தன் உஹ்ரா, அன்றியும் நிச்சயமாக அவர் மற்றொரு முறையும் ஜிப்ரீல் இறங்கக் கண்டார். இந்த சித்ரத்தில் முந்தஹா, சித்ரத்துல் முந்தஹா என்னும் வானெல்லையில் உள்ள இலந்தை மரத்தருகே, இந்தஹா ஜன்னத்துல் மாவா, அதன் சமீபத்தில்தான் ஜன்னத்துல் மஃவா என்னும் சுவர்க்கம் இருக்கிறது. இது யக்ஷா சித்ரத மா யக்ஷா. சித்ரத்துல் முந்தஹா என்னும் அம்மரத்தை சூழ்ந்து கொண்டிருந்த வேளையில் மஸாகல் பஸரு வமாதஹா, அவருடைய பார்வை விலகவும் இல்லை, அதை கடந்து மாறி விடவும் இல்லை. லகத் ரா மின் ஐதி ரப்பிஹில் குப்ரா, திடமாக அவர் தம்முடைய இறைவனின் அத்தாட்சிகளில் மிகப்பெரியதை கண்டார். மிஹ்ராஜ் பயணம் குறித்த ஹதீஸ்களில் ஷஹி புகாரி ஹதீஸ் தொகுப்பில் 349, 3888 மற்றும் 7517 ஹதீஸ்களில் மிஹ்ராஜ் பயணம் பற்றி பார்க்கலாம். இந்நிகழ்வு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா நகரில் வசித்த காலத்தில் ஹிஜ்ரத் எனப்படும் மதீனா நகருக்கு குடிபெயர்ந்ததற்கு சுமார் 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்றதாக கூறப்படுகிறது. சிறிது காலத்திற்கு முன்னர் தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெரிய தந்தை அபூ தாலிப் காலமாகியிருந்தார். சிறு வயதில் அனாதையாகி இருந்த ரசூலுல்லாஹ்வை வளர்க்கும் பொறுப்பை ஏற்றிருந்தார். அவர் பிரிவினால் ஏற்பட்ட துயரம் மறைவதற்குள் அதிர்ச்சிக்கு மேல் பேரதிர்ச்சியாக ரசூலுல்லாஹ்விற்கு உறுதுணையாக இருந்த அவர் மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா காலமாகிவிட்டார். சுமார் 1 மாத இடைவெளியில் நடந்த இவ்விரு துயர சம்பவங்களால் ரசூலுல்லாஹ் மனம் சோர்வடைந்தவராக இருந்தார். இந்நிலையில்தான் அல்லாஹு தாலா வானவர் ஜிப்ரீல் மூலம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை சந்திப்பதற்காக அழைப்பு விட்டிருந்தான். திருக்குரான் வசனம் 17:1 குறிப்பிடப்பட்ட மஸ்ஜிதில் ஹரம் மற்றும் மஸ்ஜிதில் அக்ஸாவின் இடைப்பட்ட தூரம் சுமார் 1240 கிலோமீட்டர் ஆகும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானவர் ஜிப்ரீல் அலைஹிவஸலாமுடன் இதயம் சுத்திகரிக்கப்பட்ட பிறகு புராக் எனும் வாகனத்தில் மக்காவில் இருந்து பைத்துல் முகத்தஸில் உள்ள மஸ்ஜிதில் அக்ஸா அடைந்து அங்கே முன் சென்ற நபிமார்கள் ரூஹுகளுக்கு இமாமத் செய்து தொழுகை நடத்தினார். பின்னர் அங்கிருந்து முதலாம் வானம் முதல் ஒவ்வொரு வானமாக 7வது வானம் வரை உயர்த்தப்பட்டார். 7 வானத்திலும் 8 நபிமார்களை சந்தித்தார். 7வது வானத்தை தாண்டிய சித்ரத்துல் முந்தஹா என்ற எல்லை வரை உடன் பயணித்த வானவர் ஜிப்ரீல் அலைஹிவஸலாம் அந்த எல்லையை தாண்டி பயணிக்கும் சக்தி தனக்கு இல்லை என்று கூறி தன் பயணத்தை முடித்து கொண்டார்.
அல்லாஹு தாலாவை சந்தித்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் 50 வேளை தொழுகையை கொடையாக பெற்று நபி மூசா அலைஹி வஸலாம் அவர்களின் அறிவுரைப்படி அல்லாஹ்விடம் மீண்டும் மீண்டும் சென்று 50 வேளை தொழுகையை நன்மை குறையாத 5 வேளை தொழுகையாக குறைத்து மூமீன்களுக்கு கொடையாக பெற்று வந்தார். வானவர் ஜிப்ரீல் அலைஹி வஸலாம் ரசூலுல்லாஹ்விற்கு சொர்க்கம் மற்றும் நரகத்தை காட்டி விளக்கினார். அதன் பின்னர் தம் பயணம் முடித்தவராக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் இருப்பிடமான மக்கா திரும்பினார். இதனிடையே பல சம்பவங்கள் நடந்தேறின. மிஹ்ராஜ் பயணத்தின் விரிவான உரையை பல ஆலிம்களின் உரையில் நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆகவே சம்பவங்களை விரிவுபடுத்தாமல் சுருக்கமாக கூறியுள்ளேன். இந்த காணொளி பதிவின் நோக்கம் மனித அறிவுக்கு எட்டாத அல்லது ஏற்றுக்கொள்ள இயலாத சில விபரங்களை அறிவியல் மூலம் ஆராய்ந்து தெளிவு பெறுவதற்கே ஆகும். புகாரி ஹதீஸ் 3888 ஹதீஸின் தரம் சஹீஹ், பலமான செய்தி. இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவித்தார். நபியே, இப்போது நாம் உங்களுக்கு காண்பித்த அந்த இரவு காட்சியையும் குரானில் சபிக்கப்பட்டுள்ள மரத்தையும் இந்த மக்களுக்கு ஒரு சோதனையாகவே ஆக்கியுள்ளோம் என்ற திருக்குரான் 17:60 இறைவசனத்திற்கு விளக்கம் தரும்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் மக்திஸுக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இரவில் அவர்களுக்கு காட்டப்பட்ட காட்சிகளை குறிக்கும். குரானில் சபிக்கப்பட்டுள்ள மரம் என்பது சக்கூம் என்னும் நரகத்தில் உள்ள கள்ளி மரத்தை குறிக்கும் என்று கூறினார்கள். திருக்குரான் 17:60 வசனத்தில் அல்லாஹு தாலா காட்சி என குறிப்பிட்டது மிஹ்ராஜ் பயணத்தில் காட்டப்பட்டது ஆகும் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறியுள்ளார். மேலும் அக்காட்சி மக்களுக்கு சோதனையாக ஆக்கியுள்ளோம் என்றும் அல்லாஹு தாலா தெரிவிக்கிறான். இந்த சோதனைக்கு உள்ளானவர்கள் வெற்றியுடன் மீள்வதற்கு உண்டான முயற்சியே இக்காணொளி பதிவாகும். மேலும் திருக்குரான் 53:11 முதல் 12 வரையுள்ள இறைவசனத்தில் மா கதபல் ஃபுஅது மாரா, நபியுடைய இதயம் அவர் கண்டதை பற்றி பொய்யுரைக்கவில்லை. அஃபதும்ருனஹு அலாமா யரா, ஆயினும் அவர் கண்டவற்றின் மீது அவருடன் நீங்கள் தர்க்கிக்கின்றீர்களா? திருக்குரான் 53:11 முதல் 12 வரையுள்ள இறைவசனத்தில் சுட்டி காட்டியுள்ள சந்தேகம் கொண்ட நபர்களுக்கும் இக்காணொளி பதிவு இன்ஷா அல்லாஹ் தெளிவை தரும். மனித அறிவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லது புரியாத மிஹ்ராஜின் 2 நிகழ்வுகளை இங்கே ஆராய்வோம். முதலாவதாக, மிஹ்ராஜ் பயணத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலுடன் கூடிய உயிர் பயணித்ததா அல்லது உயிர் மட்டுமே பயணித்ததா? இரண்டாவதாக, நேர முரண்பாடு ஏற்பட்டதின் விளக்கம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹ்ராஜ் பயணம் ஒரே இரவில் மேற்கொண்டார்கள் என்று திருக்குரான் 17:1 இறைவசனம் கூறுகிறது. மக்காவில் இருந்து சுமார் 1240 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மஸ்ஜிதில் அக்ஸா அடைந்து அங்கிருந்து விண்ணேற்றமாகி பல நிகழ்வுகள் கழித்து திரும்பிய நேரம் ஒரே இரவில் நிறைவேறியது. அதாவது அவர்களின் நீண்ட நேர மிஹ்ராஜ் பயணத்தில் பூமியில் சொற்ப நேரமே கழிந்திருந்தது. இது எப்படி சாத்தியமாயிற்று? இது நாள் வரை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொற்களை மட்டுமே நம்பிய மூமீன்களுக்கு அவர்கள் சத்தியத்தை தான் உரைத்தார் என்று இன்றைய அறிவியல் சான்று அளிக்கிறது. எப்படி என்று அறிய கடைசி வரை இப்பதிவை பின்தொடரவும். உடலும் உயிரும் பயணித்ததா? மிஹ்ராஜ் பயணத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலுடன் கூடிய உயிர் பயணித்ததா அல்லது உயிர் மட்டுமே பயணித்ததா என்ற கேள்விக்கு மார்க்க அறிஞர்கள் உடலும் உயிரும் சேர்ந்தே பயணித்தது என்று கூறுகின்றனர். அதற்கு பல ஆதாரங்களை முன்வைக்கின்றனர். அதில் முக்கியமான 7 ஆதாரங்களை பார்ப்போம். முதல் ஆதாரமாக முன் கூறப்பட்ட இறைவசனம் 17:1 சுப்ஹானல்லதி என்று ஆரம்பமாகிறது. சுப்ஹானல்லாஹ் என்ற அரபு சொல் தமிழில் இறைவன் பரிசுத்தமானவன் என்ற பொருள் தரும். சுப்ஹானல்லதி என்ற சொல் ஆச்சரியமான தொனியை வெளிப்படுத்துவதாகும். அற்புதமான, மற்ற மனிதர்களுக்கு நடக்காத ஒரு விஷயத்தை ஆச்சரியத்துடன் வெளிப்படுத்தும் தொனி சுப்ஹானல்லதி என்ற வார்த்தையில் அடங்கியுள்ளது. உயிர் என்ற ரூஹு மட்டுமே சென்றிருப்பதாயிருந்தால் அதை அல்லாஹு தாலா சாதாரணமாக கூறியிருக்க வேண்டும். ஆச்சரிய தொனியை வெளிப்படுத்தியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே உடலும் உயிரும் சேர்ந்துதான் சென்றது. இரண்டாவது ஆதாரமாக அஸ்ராயிக அப்திஹி என்று அதே திருவசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். இச்சொற்றொடரின் பொருள் தன் அடியாரை அழைத்துச் சென்றான் என்பதாகும். அப்து என்ற சொல் அடியான் என்பதை குறிக்கும். அப்து என்ற சொல் உயிரும் உடலும் சேர்ந்த பொருளை குறிக்குமே தவிர உயிரையோ உடலையோ தனியாக குறிப்பிடுவது இல்லை. மூன்றாம் ஆதாரமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு
அலைஹி வஸல்லம் மிஹ்ராஜ் பயணத்தை ஒரே இரவில் முடித்து திரும்பியிருந்தார்கள். இதனை தன் சகோதரியும் இறந்து போன பெரிய தந்தை அபூ தாலிப் மகளுமான உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹாவிடம் முதலில் தெரிவித்த போது அவர்கள் இதை வெளியே சொல்ல வேண்டாம் என அறிவுறுத்தினார்கள். ஏற்கனவே இறை மறுப்பாளர்கள் உன் பேச்சை நம்பவில்லை. இந்த பயணத்தை பற்றி கூறினால் உன்னை பரிகசிப்பார்கள் என்று அறிவுறுத்தினார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் உயிர் மட்டும் சென்றிருந்தது என சொல்லியிருந்தால் இவ்வாறு உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவ்வாறு கூறியிருக்க வேண்டிய அவசியமில்லை. நான்காவது ஆதாரமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹ்ராஜ் பயணத்தை பற்றி இறை மறுப்பாளர்கள் கேள்விப்பட்டு அவரை பொய்யன் என்று நிரூபிப்பதற்காக அவர் சென்ற பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசலில் எத்தனை கதவுகள், தூண்கள், ஜன்னல்கள் என்று வினா எழுப்பினார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையுற்றார்கள். அல்லாஹு தாலா பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாயிலின் தோற்றத்தை அவர் மனக்கண்முன் காட்சியளிக்க செய்தான். அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு மிகச்சரியாக பதில் கூறினார்கள். இருப்பினும் இறை மறுப்பாளர்கள் அவரை நம்புவதாக இல்லை. ரசூலுல்லாஹ்வை சூனியக்காரர் என்று விமர்சித்து சென்றார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலோடும் உயிரோடும் விண்ணுலகம் சென்று வந்தார்கள் என்பதை நம்பாமல் தான் இறை மறுப்பாளர்கள் இத்தனை கேள்விகளை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் கேட்டார்கள். ஐந்தாவது ஆதாரமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹ்ராஜ் பயணத்தை பற்றி அறிந்து கொண்ட பலவீனமான ஈமான் கொண்ட தோழர்கள் சிலர் முர்தத், அதாவது இஸ்லாம் மார்க்கத்தை விட்டு வெளியேறினார்கள். பழையபடி அவர்கள் இறைமறுப்பாளர்கள் ஆனதற்கு காரணம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலோடும் உயிரோடும் விண்ணுலகம் சென்று வந்தார் என்பதை நம்ப முடியாதது என்பதேயாகும். ஆறாவது ஆதாரமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹ்ராஜ் பயணம் மேற்கொள்வதற்கு முன்பு வானவர் ஜிப்ரீல் அலைஹி வஸலாம் அவர்களின் நெஞ்சை பிளந்து இதயத்தை தூய்மைப்படுத்தினார்கள் என்று ஷஹி புகாரி ஹதீஸ் 349 மற்றும் 7517 மூலம் நமக்கு தெரிய வருகிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் மட்டும் சென்றிருந்தால் வானவர் ஜிப்ரீல் அலைஹி வஸலாம் ரசூலுல்லாஹ்வின் நெஞ்சை பிளந்து தூய்மை செய்வதற்கு அவசியம் இல்லை. ரசூலுல்லாஹ்வை விண்ணேற்ற பயணத்திற்கு தயார்படுத்துவதற்காக அவ்வாறு செய்திருக்க வேண்டும். ஆகவே இந்நிகழ்வு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலோடும் உயிரோடும் விண்ணுலகம் சென்றார்கள் என்பதற்கு ஆறாவது ஆதாரமாகும். ஏழாவது ஆதாரமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹ்ராஜ் பயணத்திற்கு அழைத்துச் செல்வதற்காக வானவர் ஜிப்ரீல் அலைஹி வஸலாம் புராக் என்ற வாகனத்துடன் வந்திருந்தார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளில் ஜிப்ரீல் அலைஹி வஸலாம் அவரை பலமுறை சந்தித்திருக்கிறார்கள் என திருக்குரான் மற்றும் ஹதீஸுகள் வாயிலாக நாம் அறிகிறோம். ஆனால் மிஹ்ராஜ் பயணம் தவிர வேறு ஒருபோதும் புராக் வாகனம் பயன்படுத்தப்படவில்லை. ரசூலுல்லாஹ்வை அவர்தம் உடலோடும் உயிரோடும் அழைத்துச் செல்வதற்காக தான் புராக் வாகனம் தேவைப்பட்டது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலோடும் உயிரோடும் அல்லாஹு தாலாவை சந்திக்க சென்றார்கள் என்பதற்கு இது ஏழாவது ஆதாரமாக அமைகிறது. இந்த 7 ஆதாரங்களின் அடிப்படையில் பெரும்பாலான மார்க்க அறிஞர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலோடும் உயிரோடும் மிஹ்ராஜ் பயணம் மேற்கொண்டார்கள் என உறுதிபட கூறுகிறார்கள். அடுத்ததாக மிஹ்ராஜ் பயணத்தின் நேரத்திற்கும் பூமியில் கழிந்த நேரத்திற்கும் உள்ள நேர முரண்பாட்டை ஆராய்வோம். மிஹ்ராஜ் பயணம் மூலம் ஏற்பட்ட நேர முரண்பாடு முதல் முறை ஏற்படவில்லை. திருக்குரான் இதற்கு முன்னர் 5 முறை நேர முரண்பாடு ஏற்பட்ட சம்பவங்களை விவரிக்கிறது. ஒன்று, நபி இப்ராஹிம் அலைஹி வஸலாம் அவர்கள் தன் மகன் இஸ்மாயில் அலைஹி வஸலாம் அவர்களை குர்பான் கொடுப்பதற்காக ஆயத்தமான போது அல்லாஹு தாலாவின் உத்தரவின் பேரில் வானவர் ஜிப்ரீல் அலைஹி வஸலாம் ஓர் ஆட்டை நபி இஸ்மாயில் அலைஹி வஸலாமுக்கு பதிலாக மாற்றிய சம்பவம். திருக்குரான் 37 102 முதல் 107 வரை. 2, நபி சுலைமான் அலைஹி வஸலாம் அவர்கள் சபவு என்ற தேசத்தை ஆட்சி செய்யும் சூரியனை வணங்கும் அந்த அரசியின் சிம்மாசனத்தை எடுத்து வர பணித்த போது இஃப்ரீத் என்ற ஜின் நீங்கள் இருக்கையிலிருந்து எழும்புவதற்குள் தான் அதனை கொண்டு வந்து சேர்ப்பதாக சொன்னது. ஆனால் அந்த சபையில் இருந்த வேத ஞானம் பெற்ற இறைநேசர் ஒருவர் நீங்கள் கண் இமைப்பதற்குள் தன்னால் கொண்டு வர முடியும் என்று கூறி அவ்வாறே செய்தும் காண்பித்தார். திருக்குரான் 27 38 முதல் 40 வரை. 3, நபி யாக்கூப் அலைஹி வஸலாம் மகனார் நபி யூசுப் அலைஹி வஸலாம் அவர்களை அவரது சகோதரர்கள் கிணற்றில் வீசிய போது
அல்லாஹு தாலாவின் உத்தரவின்படி வானவர் ஜிப்ரீல் அலைஹிவசலாம், யூசுப் அலைஹிவசலாம் அவர்களை காப்பாற்றிய சம்பவம். திருக்குரான் 12:15 முதல் 16 வரை. 4வது, சூரத்துல் காஃப் அத்தியாயத்தில் வரக்கூடிய குகைவாசிகள் 300 ஆண்டுகளுக்கு மேலாக உறங்கிய சம்பவம். திருக்குரான் 18:16 முதல் 21 வரை. 5வது, நபி உசைர் அலைஹிவசலாம் அவர்கள் ஒரு சிதிலமடைந்த ஊர் வெளியே 100 வருடம் மரணித்து இருந்த சம்பவம். திருக்குரான் 2:259. இந்த 5 சம்பவங்களும் நேர முரண்பாடு குறித்து திருக்குரானில் அல்லாஹு தாலாவால் சொல்லப்பட்டுள்ளன. முதல் 3 சம்பவங்கள் நகர்வினால் ஏற்பட்ட நேர முரண்பாட்டை குறிக்கும். கடைசி 2 சம்பவங்கள் இடத்தினால் ஏற்பட்ட நேர முரண்பாட்டை குறிக்கும். அவை எப்படி என்று இன்ஷா அல்லாஹ் இயற்பியல் மூலம் விளக்குகிறேன். முதல் 3 நகர்வினால் ஏற்பட்ட சம்பவங்கள் சிறப்பு சார்பியல் கொள்கை ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி மூலம் விடை காணலாம். கடைசி 2 சம்பவங்கள் பொது சார்பியல் கொள்கை ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி மூலம் விடை தேடலாம். இவ்விரு சார்பியல் கொள்கைகளும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ற ஜெர்மனியில் பிறந்த ஒரு யூத விஞ்ஞானியால் முறையே 1905 மற்றும் 1915 ஆகிய ஆண்டுகளில் அறிவிக்கப்பட்டன.